ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து திருக்குறள் கதைகள், அந்த திருக்குறள் கதைகள்ங்கிற பாடத்தில் இருந்து நம்ம கேள்வி பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படிங்கிற பகுதியில் 1வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொறை என்பதன் பொருள் பொறுமை. பொறை பொறுமை. 2 நிறையுடைமை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை. நிறையுடைமை, நிறை கூட்டல் உடைமை. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மெய் கூட்டல் பொருள். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது மெய்ப்பொருள். மெய் கூட்டல் பொருள், மெய்ப்பொருள். 4 பார்த்தீங்கன்னா, வெகுளாமை. இச்சொல்லின் பொருள் பொறாமை கொள்ளாமை. வெகுளாமை, பொறாமை கொள்ளாமை. அடுத்து 5வது கேள்வி, போற்றி ஒழுகப்படும் பண்பு என்ன? பொறையுடைமை. போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை. அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாவிற்கு விடையளிக்க அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. 5 கேள்விகளுக்கான பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, பொறையுடைமை எப்போது போற்றப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். இதுதான் 2வது கேள்விக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது கேள்வி, நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற் குற்றத்திற்கு அகப்பட்டு துன்புறுவர் அப்படிங்கிறது தான் 3வது கேள்விக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4வது கேள்வி, சினம் எப்போது ஒருவரை அழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் அப்படிங்கிறது தான் 4வது கேள்விக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, 5வது கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த கதை குற்றமும் குறையும். குற்றம் குறை யார்கிட்டே தான் இல்லை. நாம் நாவை காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்திற்கு அகப்பட்டு துன்புறுவர் அப்படிங்கிறதான் 5வது கேள்விக்கான பதில். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பொறை. பொறைனா என்ன? பொறுமை. பொறை பொறுமை. 2வது இது மெய்ப்பொருள். உண்மை பொருள். மெய்ப்பொருள்னா என்ன? உண்மை பொருள். 3 காவாக்கால் அப்படின்னு எடுத்துருக்காங்க. காக்காவிட்டால். காவாக்கால்னா காக்காவிட்டால். 4 சோகாப்பர். துன்பப்படுவர். சோகாப்பர்னா என்ன? துன்பப்படுவர். 5 பார்த்தீங்கன்னா, சொல்லிலுக்கு. சொல் குற்றம். சொல்லிலுக்குன்னா என்ன? சொல் குற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மேல் தளம் தளம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடையில வர்ற எழுத்துக்கள் மட்டும் மாறுது. அதை சரியாக நம்ம இந்த டேஸில் ஃபில் பண்ணணும். 1வது கேள்வி ஆய்வகம் டேஸ் இருந்தது. ஆய்வகம் மேல் தளத்தில் இருந்தது. இந்த ழா வர்ற இதை ஃபஸ்ட்டு வர்ற மேல் தளத்தை இதில் ஃபில் பண்ணுங்க. ஆய்வகம் மேல் தளத்தில் இருந்தது. 2வது கேள்வி, வழியில் டேஸ் ஒன்று வந்தது.
குறுக்கு பாதை இந்த ரூணா வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. மூன்றாவது கேள்வி, உனக்கு காரணம் டேஸ் புரியவில்லையா? ரெண்டாவது இருக்கிற புரியவில்லையாவை இந்த டேஸில் ஃபில் பண்ணிருங்க. உனக்கு காரணம் புரியவில்லையா அப்படிங்கிறத இந்த டேஸில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நான்காவது கேள்வி, எடிசன் மின் டேஸ் உருவாக்கினார். விளக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற, அதாவது முதல்ல இருக்கிற விளக்கை இதில் ஃபில் பண்ணிடுங்க. எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார். அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, குற்றம் டேஸ் யாரிடம்தான் இல்லை. குறை இரண்டாவதாக இருக்கிற குறையை இந்த டேஸில் ஃபில் பண்ணிடுங்க. குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை அப்படிங்கிறத அந்த டேஸில் ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான் குட்டீஸ். திருக்குறள் கதைகளில் வர்ற கேள்வி பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.